கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். திரும்பி திரும்பி அப்படின்னாலே கர்த்தர் பக்கம் வந்துடணும். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, உலகத்திலே எத்தனையோ வழிகள் இருக்கு. பொல்லாத வழிதான் உலகத்துக்குள்ள நிறைய இருக்கு. நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதான் திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கு. திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. பக்கத்துல சர்ச்சு இருக்கும் என்றால் காலை வேளையில சர்ச்சுக்கு புறப்படுங்க. ஆனந்த களிப்புடன் பாடி, தேவனை மகிழ்ச்சியோடு பாடி, சந்தோஷமா பாடி கொண்டாடுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும்போது எவ்வளவு கிஃப்ட் அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். உங்க சிரசின் மேலே, உங்க தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி வச்சிருக்காரு. ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ போராட்டத்துல ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா போதும், உடனே அந்த பணத்துக்காக பெரட்ட போயிடுவாங்க. ஒரு வண்டி டியூ கட்டணும், பணம் இல்லை அப்படின்னு யார்கிட்டயா கேட்க போயிடுவாங்க. சில குடும்பத்துல சகலவிதமான செழிப்போட இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். ஆனா ஏழை எளிய ஜனம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை எத்தனையோ குடும்பத்துல இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். அதுதான் ஹையஸ்டான கிஃப்ட். தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அதுதான் ஹையஸ்டான கிஃப்ட். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அதுதான் ஹையஸ்டான கிஃப்ட். வேதத்தை தியானிக்கிற பிள்ளை இருக்கணும், அதுதான் ஹையஸ்டான கிஃப்ட். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம சிரசின் மேல நித்திய மகிழ்ச்சி தங்கிதான் இருக்கும். ஒரு குடும்பத்திலே சிரசின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா திரும்பி, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் இப்போ ஒரு சில மாசமாக கர்த்தரை விட்டு தள்ளி வேற பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இந்த புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அதை யாரும் எடுக்க முடியாது. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய சிரசின் மேலே நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையில தான் இருக்கும். அதை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம கர்த்தர் பக்கம் திருமண அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? எனக்கு இயேசுவை பிடிக்கும் சொல்லி எல்லாரும் சொல்லலாம். ஆனா என்னுடைய வழி அவர் பார்த்துட்டு இருக்கிறார். நான் அவர் பக்கம் திரும்பிட்டேனா,
அதை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஏன்னா திரும்பி அவர் பக்கம் யாரெல்லாம் திரும்பிட்டாங்களோ அவங்களுடைய சிரசு மேலதான் நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வேதனை துக்கம்லாம் ஓடிடும். எப்போ நம்ம எப்போ கர்த்தர் பக்கம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வர்றோமோ அப்பந்தான் நம்மளோட வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிஃப்ட் இருக்கு. சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, ஓடி போயிடும். அதனால இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் விசேஷமான வாக்குத்தத்தம். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் அடைவார்கள். அவர்கள் தலையின் மேல் இருக்கும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறீங்களோ இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் சொல்லும், இன்னுமா சொல்லும். நித்திய மகிழ்ச்சி அப்பா உங்க பிள்ளைகளுடைய சிரசின் மேலே இருக்கணும்ப்பா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடும் அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்ற வேத வசனம் போயிட்டு உங்கள் பிள்ளைகளோட சிரசின் மேல நித்திய மகிழ்ச்சி பரிபூர்ணமாக அப்பா தங்கி இருக்கணும்ப்பா. கிருபை செய்யுங்க. உங்க கிருபை நான் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் பிள்ளை நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிகளோட ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க. உங்க பிள்ளைகளே உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உங்க இரத்த கோட்டைக்குள்ள வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடுங்க. என்ற குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில எல்லாம் அப்பா விசேஷமா கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே வழி நடத்துங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் பரிபூர்ணமா கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.